தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ எக்ஸிட் போல்களை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி தான் டீமோட களமிறங்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸிட் போல் ரிப்போர்ட் இப்போ கோட்டை வரைக்கும் அதிர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அதுவும் 31 வருஷம் போலீஸ் துறையில் கிரிமினல் மைண்டுகளை அலசின ஒரு எக்ஸ்பர்ட் 2340 முன்னாள் போலீஸ்காரங்களை வச்சு ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் மாதிரி ஒரு சர்வேயை நடத்தியிருக்காரு. 234 தொகுதிகள், 2,34,000 சாம்பிள்ஸ். ரிசல்ட் என்ன தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் டிவிகே வெறும் போட்டி மட்டும் போடல. இந்த தேர்தலில் 121 தொகுதிகளை தட்டி தூக்கி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போகுது. விஜய் சிஎம் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது. திமுக அதிமுகவோட கோட்டைகளுக்குள்ள விஜய் எப்படி ஓட்ட போட்டாரு? 41% ஓட்டுகள் எப்படி சாத்தியமாச்சு? அந்த விசில் சின்னம் கிராமத்து பெரியவங்க மனசுல எப்படி போய் உட்காந்துச்சு? போலீஸ் மூலம் செஞ்ச இந்த அதிரடி போஸ்ட் எக்ஸிட் போல் அனலைசிஸை இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தவர் யாருன்னு பார்த்துடலாம். ஏன்னா டேட்டாவை விட அதை யார் எடுத்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? 1991 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரி ரவி சார் அவர்கள் தமிழகத்தில் 31 வருஷம் போலீஸ் துறையில் தூணாக இருந்தவர். திண்டுக்கல்காரர். நாகப்பட்டினம், விழுப்புரம், சென்னைன்னு பல இடங்களில் எஸ்பியாகவும் கமிஷனராகவும் வேலை பார்த்த அனுபவம் இவருக்கு உண்டு. குறிப்பாக தாம்பரம் போலீஸ் கமிஷனரேட் ஆரம்பித்தப்போ அதோட முதல் கமிஷனராக இருந்தவரே இவர் தான். நம்ம சைலேந்திரபாபு சாரோடைய காலேஜ் மேட் வேறு. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சும்மா மேலோட்டமாக ஒரு கணிப்பை சொல்ல மாட்டார் இல்லையா? அவர் பயன்படுத்தின அந்த எக்ஸிட் போல் மெத்தட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சர்வேயை அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, அதுக்கு அவர் வச்ச பேர் போஸ்ட் எக்ஸிட் போல் அல்லது எக்ஸிட் போல். முதல்ல இந்த எக்ஸிட் போலை நடத்துறதுக்கு அவர் செட் பண்ண டீமை பற்றி சொல்கிறேன். 234 தொகுதிகளையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 முன்னாள் போலீஸ் அதிகாரிகள். அப்போது 234 தொகுதிகளுக்கும் மொத்தம் 2340 மாஜி அதிகாரிகள் இந்த வேலையில் இறங்கியிருக்காங்க. போலீஸ்னாலே இன்வெஸ்டிகேஷனில் கில்லாடிங்க இல்லையா? அவங்கள வச்சே இந்த சர்வேயை அவர் முடிச்சிருக்காரு. ஓகே, இந்த எக்ஸிட் போலினுடைய டார்கெட் என்ன? ஒவ்வொரு அதிகாரியும் அந்தந்த தொகுதியில் 100 பேரையாவது சந்திக்கணும். அப்போது 234 × 1000, அதாவது 234 தொகுதிகள்லையும் 1000 பேரை சந்திச்சாங்க அப்படின்னா 2,34,000 பேர். யார்கிட்டலாம் கேட்டாங்க? இதில் தான் ட்விஸ்டே இருக்குது. வெறும் இளைஞர்கள் கிட்ட மட்டுமே கேட்கல, பெண்கள், முதியவர்கள், பல சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு எல்லா தரப்பு மக்களையுமே கவர் பண்ணியிருக்காங்க. இதில் ஏஐ பயன்பாடு எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டாக்களை எல்லாம் சும்மா கணக்கு போடாமல் சாட் ஜிபிடி உள்ளிட்ட நவீன ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வரலாம். ரிசல்ட் என்ன சொல்லுது? அதாவது அவர் எடுத்த அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழகத்தில் மொத்தம் 4.88 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் 2,27,00,000 குடும்பங்கள், அதாவது ரேஷன் கார்டு கணக்குப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த சர்வே படி பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு 41% வாக்குகள் கிடைச்சிருக்கான். 41% வாக்குகள் ஒரு புது கட்சிக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இந்த வாக்கு சதவீதம் சீட்களாக மாறும்போது 121 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு ரவி ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த சர்வே சொல்லுது. அதாவது தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் நம்பரை விட டிவிகேவுக்கு அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. திமுக அதிமுகனு காலமாக கோலோச்சின கட்சிகளுக்கு மத்தியில் 121 இடங்களை ஒரு புதிய கட்சி பிடிக்குதுன்னா அது தமிழக அரசியலில் ஒரு புரட்சின்னு சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய சுனாமி அப்படின்லாம் சொல்லணும். இந்த சர்வே எடுக்கும்போது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வெளில வந்திருக்கு. மாஜி போலீஸ் அதிகாரிகள் மக்கள்கிட்ட கேட்டப்போ காலங்காலமாக இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் ஓட்டு போட்ட பெரியவங்க இந்த முறை விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்ட அவங்க சொன்ன பதில் செம கியூட்டுங்க. என் பேரன் சொன்னா, என்னுடைய பேத்தி சொன்னாங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடாட்டி வீட்டுக்கு வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அடம் பிடிச்சாங்க. அவங்களுக்காக தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த முறை நான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு பல முதியவர்கள் இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. அப்போ விஜயோட டார்கெட் ஆடியன்ஸ் வெறும் 2K கிட்ஸ் மட்டுமே கிடையாது. அந்த கிட்ஸ் மூலமாக அவங்க வீட்டு பெரியவங்களோட ஓட்டையும் கவர் பண்ணது தான் அவருடைய டார்கெட்டாக இருந்திருக்கு. அதை பண்ணிட்டார் அப்படின்னே தெரியுது. இது ஒரு சைலண்டான புரட்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்களே, ரவி ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த ரிப்போர்ட் தாவேகா தொண்டர்களை இப்போ பயங்கர குஷியில் ஆழ்த்தி இருக்கு. ஏன்னா சமீபத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வெளிவந்திருந்துச்சு. அதில் பெரும்பாலான ஊடகங்கள் எடுத்திருந்த சர்வேயில் திமுக தான் மெஜாரிட்டி படி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஆக்சிஸ், மை இந்தியா மாதிரியான வெகு ஒரு சில ஊடகங்களே தாவேகாவுக்கு திமுக அதிமுகவை விட அதிக பர்சன்டேஜ் ஓட்டுகள் கிடைக்கும், அவங்க மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதிர்பார்த்ததுக்கு மாறாக எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அமைஞ்சதில் தாவேகா தொண்டர்களும் சரி, தாவேகா தரப்பினரும் சரி கொஞ்சம் அப்செட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் பனையூரில் நடந்த வேட்பாளர்கள் மீட்டிங்கில் கூட எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம மேலே இருந்த கோபத்தில் அவங்களா வேணும்னே வெளியிட்டது, நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்க, எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்தில் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி இவ்வளோ பேர்கிட்ட எடுத்த சர்வேவில் தாவேகா பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் கண்டிப்பாக தாவேகா தரப்பினரை குஷிப்படுத்தி இருக்கும் தான். ஆனால் ஒன்றுங்க, பல்வேறு தரப்பினர், பல்வேறு ஊடகங்கள் கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் மக்களை சந்திச்சோ அல்லது சந்திக்காமலோ இந்த மாதிரி பல விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு இன்னும் ஒரே ஒரு நாளில் தெரிஞ்சிருங்க. ஆமாங்க, நாளை மறுநாள் ரிசல்ட் டே, வாக்குப்பதிவு முடிஞ்சு யார் அப்படின்றத சொல்லிட போகிறாங்க.
23ஆம் தேதி நடந்த எலெக்ஷனில் மக்கள் கொடுத்த தீர்ப்பு இது வரைக்கும் மிஷின்குள்ளே பத்திரமா தான் இருக்குது. ரவி சார் சொல்கிற மாதிரி உண்மையாகவே தாவேகாவுக்கு 121 இடங்கள் கிடைக்குமா? இன்னும் ஒரே நாள், நாளை மறுநாள் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், புரட்சி ஏற்படுமா? இல்லை தமிழக அரசியல் களம் வேறு மாதிரி திரும்புமா? மே 4ஆம் தேதி நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது எல்லாத்துக்குமே விட கிடைச்சிருங்க. நம்ம இன்னும் ஒரே நாள் வெயிட் பண்ணால் போதும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேகா 121 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாள் போலீஸ் அதிகாரி ரவி சார் எடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு பலிக்குமா? அல்லது தாவேகா எத்தனை தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியான அரசியல் குறித்த, தேர்தல் குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.